வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீப காலங்கள்ல இந்திய ராணுவம் அசுர வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. தங்களை நிரந்தர வல்லரசு நாடுகள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த யூகே, பிரான்ஸ், ரஷ்யா போன்ற நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்திய ராணுவம் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட எதிரி நாடுகளான பாகிஸ்தான், துருக்கி போன்ற நாடுகள் இந்திய ராணுவத்தோட வளர்ச்சியை கண்டு அஞ்சு நடுங்க ஆரம்பிச்சிருக்காங்க. உலக நாடுகளோட ராணுவ பலம் குறித்து பட்டியல்களை வெளியிடக்கூடிய உலகின் முன்னணி நிறுவனங்கள் இந்திய ராணுவத்தோட வளர்ச்சியை மிகப்பெரிய அளவுல பாராட்டுறாங்க. இந்திய ராணுவம் சமீப காலங்கள்ல அசுர வளர்ச்சி அடைவதற்கு என்ன காரணம், இந்தியா தன்னோட முப்படைகளை நவீனப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க, நமது எதிரி நாடுகள் இந்தியாவின் வளர்ச்சியை கண்டு அஞ்சு நடுங்குவதற்கு முக்கியமான காரணம் என்ன, வரும் காலத்துல இந்திய ராணுவத்தோட வளர்ச்சி எப்படி சவுத் ஏசியாவோட ஜியோபாலிட்டிக்ஸ மாற்றி அமைக்க போகுது அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். சமீப காலங்கள்ல இந்திய ராணுவம் அசுர வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. உலகின் நிரந்தர வல்லரசு நாடுகள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த யூகே, பிரான்ஸ், ரஷ்யா போன்ற நாடுகளையே இந்தியா பின்னுக்கு தள்ளி இருக்கு. அதாவது உலக நாடுகளோட ராணுவ பலத்தை அளவீடு செய்யக்கூடிய அமைப்புகள் சமீபத்தில் வெளியிடக்கூடிய ராணுவ பலம் பொருந்திய நாடுகளின் பட்டியல்ல இந்தியா முதல் 10 இடங்கள்ல கண்டிப்பா இடம் பிடிக்கிறாங்க. சில பட்டியல்கள்ல யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளையே இந்தியா பின்னுக்கு தள்ளி இருக்கு. அந்த வகையில உலக நாடுகளோட ராணுவ பலத்தை அளவீடு செய்யக்கூடிய ரே டாலியோ அப்படிங்கிற அமைப்பு தங்களோட பட்டியலை வெளியிட்டாங்க. அந்த பட்டியல் இந்தியாவின் எதிரி நாடுகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது ரே டாலியோ அமைப்பு வெறுமன ராணுவத்துல பயன்பாட்டில் உள்ள உபகரணங்கள் மற்றும் ராணுவ வீரர்களோட எண்ணிக்கையை வச்சு ராணுவ பலத்தை நிர்ணயம் செய்யல. அந்த நாட்டோட பொருளாதாரம், கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் திறன் மற்றும் ராணுவ பலத்தை வச்சு இந்த பட்டியலை தயாரிச்சிருக்காங்க. உலகின் வலிமையான 24 நாடுகளை இந்த ரே டாலியோ அமைப்பு வரிசைப்படுத்தி இருக்காங்க. அதுல முதல் இடத்துல அமெரிக்கா இருக்காங்க. இதுல சந்தேகமே தேவையில்லை. ஏன்னா உலகத்துல மிகப்பெரிய ராணுவ பட்ஜெட் அமெரிக்கா தான் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கக்கூடிய முதல் 7 ராணுவ பலம் பொருந்திய நாடுகளோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை முழுவதும் கூட்டுனா அமெரிக்கா டிஃபென்ஸ் பட்ஜெட்டை விட அது குறைவாதான் இருக்கும். அதனால அமெரிக்கா தான் இந்த ரே டாலியோ அமைப்பு வெளியிட்ட பட்டியல்லையும் முதல் இடத்துல இருக்காங்க. இரண்டாவது இடத்துல சீனா இருக்காங்க. சீனா அமெரிக்காவுக்கு ராணுவ ரீதியில் கடுமையான போட்டியாயிருக்காங்க. இருந்தாலும் சீனா அமெரிக்கா போன்று ராணுவத்துக்கு செலவு செய்யல. ஆனா பொருளாதாரம் மற்றும் உலகத்துல அந்த நாட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் போன்ற விஷயங்களை வச்சு பார்க்கும் பொழுது அமெரிக்காவுக்கு ராணுவ ரீதியில் கடுமையான சேலஞ்சா இருக்கக்கூடியது இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய சீனா தான். மூன்றாவது இடத்துல யூரோசோன் நாடுகள் இருக்காங்க. இந்த யூரோசோன் அப்படிங்கிறது ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள். யூரோசோன்ல இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் ஒரு வலிமையான கூட்டுப்படையா இருப்பாங்க. ஆனா அதற்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா ஐரோப்பால இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பல வேற்றுமைகள் இருக்குது. இருந்தாலும் ஐரோப்பிய நாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னாடி வச்சு இந்த நாடுகள் இணைந்து செயல்பட்டால் உலகின் 3வது வலிமையான ராணுவத்தை கொண்ட நாடுகளா இருப்பாங்க. அடுத்து 4வது இடத்துல ஜெர்மனி இருக்காங்க. ஜெர்மனி தான் தற்போது ஐரோப்பால இருக்கக்கூடிய நாடுகளிலே வலிமையான ராணுவத்தை வச்சிருக்காங்க. அடுத்து 5வது இடத்துல ஜப்பான் மற்றும் 6வது இடத்துல சவுத் கொரியா இருக்காங்க. 7வது இடத்துல இந்தியா இருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜெர்மனி, சவுத் கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் பாயிண்ட்ஸ் அடிப்படையில பார்க்கும் பொழுது ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு சில விஷயங்கள்ல மட்டுமே இந்தியா பின்தங்கி இருக்காங்க. அதனால ஃபியூச்சர்ல இந்த 3 நாடுகளையும் பின்னுக்கு தள்ளி இந்தியா முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து 8வது இடத்துல யூகே இருக்காங்க. 80 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த யூகே தற்போது ராணுவ ரீதியிலான பலத்துல இந்தியாவை விட பின்தங்கி இருக்காங்க. அடுத்து 9வது இடத்துல பிரான்ஸ் இருக்கு. பிரான்சும் ஐரோப்பால இருக்கக்கூடிய நாடுகள்ல
ஒரு வலிமையான ராணுவத்தை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியிலும் பிரான்ஸ் ஒரு நல்ல நிலையில இருக்காங்க. இந்த பட்டியல்ல 10வது இடத்துல இருக்கக்கூடியது ரஷ்யா. ரஷ்யா கிட்டத்தட்ட 3 வருடங்கள் உக்ரைனுடன் சண்டையிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ரஷ்யாவுடைய ராணுவ பலம் சற்றும் குறையல. இந்த ரேடாலியோ அமைப்பு வெளியிட்ட பட்டியல்ல தான் இந்தியா 7வது இடத்துல இருக்காங்க. ஆனா குளோபல் ஃபயர் பவர் அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்ட உலகின் வலிமையான ராணுவம் அடங்கிய பட்டியல்ல இந்தியா 4வது இடத்துல இருக்காங்க. இப்படி பல அமைப்புகள் வெளியிடக்கூடிய உலகின் வலிமையான நாடுகள் அப்படிங்கிற பட்டியல்ல இந்தியா எப்படியாச்சு முதல் 10 இடங்களுக்குள் வந்துருது. இதற்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுவது இந்தியாவுடைய அதிவேக பொருளாதார வளர்ச்சி தான். தற்போது உலகத்துல நிகழக்கூடிய மோசமான ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்லயும் இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து 6% மேல வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. தற்போது உலகத்துல எந்த ஒரு நாடும் 6% மேல வளர்ச்சி அடையல. உலகத்துல அதிவேகமா வளரக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார நாடு அப்படின்னா அது இந்தியா தான். அதனால அடுத்த 10 முதல் 15 வருடங்கள்ல சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு நிகரா இந்தியா பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைஞ்ச நாடா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2030வது வருடத்துக்குள் தற்போது உலகின் 4வது பொருளாதாரமா இருக்கக்கூடிய ஜப்பான இந்தியா பின்னுக்கு தள்ளும். கூடிய விரைவில் பொருளாதாரத்துல 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஜெர்மனியையும் இந்தியா பின்னுக்கு தள்ள வாய்ப்பு இருக்கு. அதனால இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியும் இந்திய ராணுவத்தோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவுல கான்ட்ரிபியூட் செஞ்சிருக்கு. சமீப காலங்கள்ல இந்திய ராணுவத்தோட வளர்ச்சி உலகின் பல நாடுகளை அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்திய ராணுவம் கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் ராணுவ வீரர்களை கொண்ட உலகின் மிகப்பெரிய ராணுவங்கள்ல ஒன்று. இந்திய கடற்படையில 100க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் தற்போது பயன்பாட்டில் இருந்து வருது. இந்திய கடற்படையை பயன்படுத்தி சவுத் ஏசியா மட்டுமல்லாமல் இந்தியன் ஓஷன் ரீஜன்ல உள்ள பல பகுதிகளை இந்தியா கட்டுப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய விமானப்படை உலகின் வலிமையான 4வது விமானப்படையா இருக்காங்க. கிட்டத்தட்ட 400 முதல் 500 ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்தியா ஒரு நியூக்ளியர் ட்ரையட் கேப்பபிலிட்டி கொண்ட நாடு. அதாவது தன்னுடைய முப்படைகளை பயன்படுத்தி அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் திறனை நியூக்ளியர் ட்ரையட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியர் ட்ரையட் கேப்பபிலிட்டி உலகின் வல்லரசு நாடுகளிடம் மட்டுமே இருந்துச்சு. ஆனா தற்போது இந்தியாவும் ஒரு நியூக்ளியர் ட்ரையட் கேப்பபிலிட்டி கொண்ட நாடா இருக்காங்க. போன வருடம் மட்டும் இந்திய ராணுவம் கிட்டத்தட்ட 75 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ராணுவ பட்ஜெட்டா ஒதுக்கி இருக்காங்க. பிரான்ஸ், யூகே போன்ற நாடுகள் இவ்வளவு அதிகமான நிதிய ராணுவத்திற்கு ஒதுக்கல. அது மட்டும் இல்லாம உள்நாட்டிலே விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்குவது, அக்னி 5 போன்ற MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் கொண்ட இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களை தயாரிப்பது, ஹைப்பர்சானிக் மிசைல் சிஸ்டங்களை உருவாக்குவது போன்ற பல்வேறு ஆயுதங்களை இந்தியா உள்நாட்டிலே தயாரிக்கிறாங்க. இந்தியா சில வருடங்களுக்கு முன்னாடி தன்னோட ராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களை உலகின் பல நாடுகள்ல இருந்து இறக்குமதி செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது இந்தியா தனக்கு தேவையான ஆயுதங்களை இந்தியாவிலே தயாரிப்பதற்கு முயற்சி செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியால தயாரிக்கப்படும் ஆயுதங்களை உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அர்மீனிய ராணுவத்திற்கு பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லாஞ்சர்களை சப்ளை செய்தது, AT-AGS அப்படிங்கிற அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்களை விற்பனை செய்தது, பிலிப்பைனுக்கு பிரம்மோஸ் மிசைல்களை ஏற்றுமதி செய்தது போன்ற பல விஷயங்களை சொல்லலாம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா தன்னோட ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யறாங்க. இதனால இந்தியா ஒரு குளோபல் செக்யூரிட்டி ப்ரொவைடரா உருவெடுத்து வந்துகிட்டு இருக்கு. வெறுமன ராணுவ பலம் மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளமசியும் இந்தியா ஒரு வலிமையான நாடா உருவெடுப்பதற்கு மிகப்பெரிய அளவுல உதவி செஞ்சிருக்கு. லோய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பவர் ரேங்கிங் அப்படிங்கிற அமைப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட தலைமை இந்தியாவை குளோபல் சவுத்தோட தலைவனா உயர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது உலகத்துல நிகழக்கூடிய
ஒரு நிலையில்லாத சூழ்நிலையை சமாளிப்பதற்கு பாரத பிரதமரோட டிப்ளமசி மிகப்பெரிய அளவுல உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட ராணுவ ரீதியிலான வளர்ச்சி குளோபல் ஜியோ பாலிடிக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சுதந்திரம் அடைஞ்சு 80 வருடங்கள்ல இந்தியாவை பல வருடங்கள் ஆட்சி செய்த பிரிட்டனை ராணுவ ரீதியிலான வளர்ச்சியில இந்தியா பின்னுக்கு தள்ளி இருக்கு. அது மட்டும் இல்லாம பொருளாதார வளர்ச்சியிலும் பிரிட்டனை இந்தியா பின்னுக்கு தள்ளி இருக்கு. ஆனா பிரிட்டனை பாத்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியன்ல இருந்து அவங்க வெளியேறிட்டாங்க. இதன் காரணமாக பொருளாதார ரீதியா பல பிரச்சனைகளை சந்திச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து பிரான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரான்ஸ் ஒரு வலிமையான ராணுவத்தை தான் வச்சிருக்காங்க. பொருளாதார ரீதியிலும் நல்ல நிலையில தான் இருக்காங்க. ஆனா இந்தியாவோட கம்பேர் செஞ்சோம்னா பிரான்ஸோட எக்கனாமி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வளர்ச்சி அடைய முடியாது. ஏன்னா பிரான்ஸோட ஜனத்தொகை ரொம்ப கம்மி. இதனால ஃபியூச்சர்ல பிரான்ஸ் வளர்ச்சி அடைய முடியாது. ரஷ்யாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகின் ஒரு வலிமையான ராணுவத்தை வச்சிருக்காங்க. ஆனா தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா ரஷ்யா மீது பல பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு. இதனால ரஷ்ய பொருளாதாரம் ஒரு மோசமான நிலையில இருக்குது. என்னதான் ஒரு வலிமையான ராணுவம் மற்றும் நேச்சுரல் ரிசோர்சஸ் அதிகமா ரஷ்யாவிடம் இருந்தாலும் இந்த உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா ரஷ்யாவோட ராணுவ பலம் சற்று குறைஞ்சுதான் இருக்கு. நமது எதிரி நாடான பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டீங்கன்னா வலிமையான ராணுவத்தை கொண்ட நாடுகளின் பட்டியல்ல இந்தியாவை விட மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்காங்க. இதற்கு காரணம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு நிலையில்லாத தன்மைதான். அது மட்டும் இல்லாம என்னதான் பாகிஸ்தான் தன்னிடம் 170 அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்தியாவோட ராணுவ பலத்திற்கு முன்னாடி பாகிஸ்தானால ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா பாகிஸ்தானோட ராணுவ பட்ஜெட் வெறும் 8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தான். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் பொருளாதார ரீதியில ரொம்ப மோசமான நிலையில இருக்காங்க. IMF ஓட பெயிலோட்டை நம்பிதான் அந்த நாடே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்து துருக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா துருக்கி உலகத்துல மிகவும் ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அதாவது ஏசியா மற்றும் ஐரோப்பாவை இணைக்கக்கூடிய ஒரு மிகவும் முக்கியமான பகுதியில இருக்கு. அது மட்டும் இல்லாம துருக்கி ஒரு வலிமையான ராணுவத்தை கட்டமைச்சிருக்காங்க. துருக்கி சொந்தமா ஆயுதங்களை உள்நாட்டிலே தயாரித்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. இருந்தாலும் துருக்கினால முதல் 10 இடங்களுக்குள்ள வர முடியல. இதற்கு காரணம் துருக்கி ஜியோபாலிட்டிக்கல் ரீதியா எடுக்கக்கூடிய சில தவறான முடிவுகள் காரணமா பல நாடுகளோட வெறுப்பை சம்பாதிச்சிருக்காங்க. இதன் காரணமாக துருக்கியோட பொருளாதாரமும் ஒரு மந்த நிலையில இருக்குது. அதனால வரும் காலங்கள்ல அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்து உலகின் வலிமையான ராணுவம் அப்படின்னா அது இந்திய ராணுவமா தான் இருக்க போகுது. இந்த விஷயம்தான் நமது எதிரி நாடுகளுக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. இனி இந்தியா தங்களோடு போட்டி போடாது. அமெரிக்கா சீனா போன்ற வல்லரசு நாடுகளோடு தான் ராணுவ ரீதியிலான வளர்ச்சியில போட்டி போடும். இதனால வரும் காலத்துல பாகிஸ்தான் இந்தியாவோடு ஒரு யுத்தம் செஞ்சாங்கன்னா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். என்ன பொறுத்த மட்டில் ராணுவ ரீதியிலான வளர்ச்சியில இந்தியா இன்னும் சில முக்கியமான விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு. குறிப்பா ஃபைட்டர் ஜெட் விமானங்களோட இன்ஜினை சொந்தமா உருவாக்குவது, ஹைப்பர்சானிக் மிசைல்களை அதிக அளவுல தயாரித்து இந்திய முப்படைகள்ல இணைப்பது போன்ற பல விஷயங்கள் இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவோட ராணுவ ரீதியிலான வளர்ச்சி அப்படின்னு இந்த அமைப்புகள் சொல்லக்கூடியது சரியா இல்ல மிகைப்படுத்தி இந்த அமைப்புகள் சொல்றாங்களா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.